இந்தியா டுடே வந்து திமுக இவ்வளோ வாங்கினா விஜய் இவ்வளோ ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி பொட்டியை உடைக்கும் போது தான் இந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கும் தம்பி. நேரம் இப்போ மணி 3 மணி ஆகுது, நேரம் தெரிஞ்சிருக்கும். மே 4ஆம் தேதி நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போது அதுக்கு முன்பாக இது அப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பேசுறதுங்கிறது அவங்க விருப்பத்தை பேசலாம். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் மனசுக்குள்ள, இவர் வரட்டும் அவர் வரட்டும் அப்படி பேசலாம். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், வேற ஒரு பத்திரிகையாளருக்கு விருப்பம் இருக்கும், வேற ஒரு அரசியல் மசங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதை பேசிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா கடத்தல நின்னாங்க, வேலை பார்த்தாங்க, பேசினாங்க, மக்களுக்காக பேசினாங்க. ஒரு போராட்டத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏன் அந்த கட்சியை பற்றின ஒரு மதிப்பீடை கூட யாருமே முன்வைக்கல? என்ன ஆகும், அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அவருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? மற்ற எந்த கட்சிக்கும் நடக்காத ஒன்று சீமான் நடந்துச்சா இல்லையா? மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் மக்கள்கிட்ட பணம் கொடுத்தான், இந்த ஒரு கட்சி தாங்க மக்கள் பணம் கொடுத்தாங்க. உண்மையா இல்லையாப்பா? நம்ம ஒன்றும் சார்பு நிலை எடுத்துலாம் நம்ம பேசல, நடந்த ஃபேக்டை பேசுறேன். விஜய் கட்சியினருக்கோ அல்லது விஜய் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கோ பணம் மூட்டைய ஒரு வயசான பாட்டி தான் சுருங்கி போன இடுப்பு சுருக்கு பயில எடுத்து கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. சீமானு கொடுத்தாங்க, இடும்பாவன கார்த்திக் கொடுத்தாங்க. சரி, இதே இந்தியா டுடேவோ நீங்க சொல்லக்கூடிய ஊடகங்களோ யாராச்சும் ஒருத்தர் ஓட்டுக்கு காசு கொடுத்த திமுகவோ அதிமுகவோ நம்ம புறக்கணிக்கணும், எப்படிங்க வாக்கு காசு கொடுப்பீங்க? தாவேக வாக்கு காசு கொடுத்துருக்காங்க. விஜய் தூய சக்தி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஜய் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர் RS முருகன், ஐ திங்க் சோ. அரப்போ நம்ம ஒரு பேட்டி எடுத்துக்கோம், நீங்க முடிச்ச வாய்ப்பு இருந்தா அவர்கிட்ட போய் எடுங்க. தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனுக்கு பிறகு யாராச்சும் ஒரு பெரிய ஊடகம், ஒரு பிக் நெட்வொர்க், மீடியா நெட்வொர்க் யாராவது வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகளை ஏன் புறக்கணிக்கணும்னு பேசுறீங்களா? பேச முடியுமா உங்களால? இல்ல. அவங்க செய்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்திருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த மனுஷன் காட்டுக்கு பேசினாரு, மாட்டுக்கு பேசினாரு, பறவைக்கு பேசினாரு, உயிருக்கு பேசினாரு, உணவுக்கு பேசினாரு, விவசாயத்துக்கு பேசினாரு, பூமிக்கு பேசினாரு, சாமிக்கு பேசல அவரு. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் பேசின ஒரு ஆள ஒரு சிஸ்டம் வந்து கைவிடாதுன்ற ஒரு நம்ம ஒரு பார்வையா என்னவா இருக்குது? நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு, என்னவா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையும் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க? நலமா இருக்கேன் சார். சமீபத்தில் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து திமுக கிட்ட இருந்து இவ்வளோ சதவீத வாக்குகளை வந்து தாவேகா பெரும்பட்சத்தில் 160 சீட்டுகள் வந்து ஜெயிக்கும், அதிமுக கையில இருந்து இவ்வளோ பெரும்பட்சத்தில் இவ்வளோ சீட்டுகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கருத்து கணிப்பு தான் வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியா டுடே இந்த நேரத்தில் இதை வெளியிடுவதற்கான காரணம் என்னன்றது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது. மறுபக்கம் நாம் தமிழரை பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து வட தமிழகத்தில் பரையர் சமூக வாக்குகளை வந்து அவங்க பெரும் அளவு பெறுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இது பெற்றிருக்காங்களான்றதும் ஒரு பக்கம் கேள்வி இருக்குது. முதல்ல இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பை எப்படி பார்க்க? இல்லை, முதல்ல இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்களா? அதை ஆமாம், அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்களா? ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் இந்த இந்தியா டுடே வெளியிட்டாங்க, ஏன்னா நடுவில் இந்தியா டுடே வந்து விஜய் ஃபோட்டோ வச்சு வெளியிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சுல, அது ஃபேக் நியூஸ். அது ஆமாம், அது ஃபேக்கு. இந்தியா டுடே வந்து திமுக இவ்வளோ வாங்கினா விஜய் இவ்வளோ ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக அதை பண்ணணும். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு எக்ஸிட் போல் வரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் எப்போ போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எக்ஸிட் போலுங்கிறதும், எக்ஸிட் போல்லாம் என்ன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. முன்னாடி ஒரு போலிங் சொன்னாங்க, அது என்னதுன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. இப்போ முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய வேறுபாட்டோடலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எதற்காக நான் மேபி கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போலிங் பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்குல்ல, 85% வந்துருக்குல்ல, இதை வச்சு இவங்க கேம் விளையாடுவாங்க. இதுக்கு இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அப்படின்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, புரியுதா நான் சொல்கிறது? மே மாதம் 4ஆம் தேதி பொட்டியை உடைக்கும் போது தான் இந்த நேரத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தம்பி. நேரம் இப்போ மணி 3 மணி ஆகுது, நேரம் தெரிஞ்சிருக்கும். மே 4ஆம் தேதி நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போது அதுக்கு முன்பாக இது அப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு பேசுறதுங்கிறது அவங்க விருப்பத்தை பேசலாம். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் மனசுக்குள்ள, இவர் வரட்டும் அவர் வரட்டும் அப்படி பேசலாம். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், வேற ஒரு பத்திரிகையாளருக்கு விருப்பம் இருக்கும், வேற ஒரு அரசியல் மசங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதை பேசிட்டே இருக்க வேண்டியது தான்.
உண்மை என்ன, கள நிலவரம் என்ன? ஓட்டு போட்டதுல பாதி பேர் நான் பார்க்கறவங்க எல்லாம் தாவேக்கான்றாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிச்சுட்டாரா தாவேக்கான்னு கேட்குறாங்க. ஓட்டு போட்டவங்கள பாதி பேர் நீங்க பார்த்துட்டீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் ஒட்டு எத்தனை 6.5 கோடி பேர் இருக்காங்க. 4.25 கோடி பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 5.5 கோடி 5.25 கோடி 4 கோடி மேலே போட்டிருக்கிறாங்க. நீ 2.5 கோடி மேலே பேசிட்டியா, பார்த்துட்டியா? எங்கெங்க பார்த்துக்கிட்டு இருக்க? சோசியல் மீடியாவில் பார்க்குற யாரெல்லாம் டங்கு டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு போடுறவங்களாம் பார்க்குறேன். அது அவங்களுடைய வெளிப்படுத்துற உரிமை, நான் தப்பு சொல்லலை. விஜயினுடைய தாவேகாவினுடைய கோட்பாடு ரீதியா, செயல்பாடு ரீதியா, அரசியல் ரீதியா விமர்சனம் இருக்கு. ஆமா இருக்கு, அது தனி சப்ஜெக்ட். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு, ரசிகர்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவுங்கிறது தனி சப்ஜெக்ட். அப்படி உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்ன இந்த இன்னொரு செய்திலாம் பார்த்தாங்க, நான் உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைத்து விட்டது, ஐஏஎஸ் அதிகாரிகள் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்கடா இருக்கீங்க நீங்களா? உங்களுக்கு அது இல்லாமல் ஆட்சியில் இல்லாத உங்களுக்கு யார் அதை தரப்போறா? எப்படி பாருங்க, இது வந்து என்னன்னா, அதான் சொல்றேனே, அவங்க விருப்பத்தை பேசுறாங்க. நம்ம என்ன சொல்றது? யாருமே சொல்ல முடியாதுப்பா. கணிக்கலாம். கணிப்பு என்பது வேறு, இதுதான் சொல்றதுங்கிறது வேறு. எல்லாருமே கணிக்கிறாங்க. என்ன கணிக்கிறாங்க? விஜய் வந்து எல்லா கட்சிகள்கிட்ட இருந்தும் ஓட்டுகளை உருவாரு. ஆமா, அப்படிதான் உருவாரு. இப்ப செவ்வாய் மண்டலத்துல ஓட்டை உருவாரு என்னப்பா? இல்ல ஆந்திரால இருந்து ஓட்ட உருவாரா, நியூசிலாந்துல போய் ஓட்ட உருவாரா? தமிழ்நாட்டுக்குள்ளதான் இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குள்ளதான் ஓட்ட உருவ முடியும். அது எக்ஸிஸ்டிங்கா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கு விழுந்துகிட்டு இருந்த ஓட்டு, அந்த ஓட்டை பிரிக்கிறா அப்படின்னு நம்ம விஜய். ஆமா, உண்மைதான். யார் இல்லைன்னா எவ்வளவு பிரிப்பாரு தெரியாது. தோராயமா என்னப்பா சொல்லலாம்? அது கூட நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு 10% வாங்குவாருப்பா, இல்ல 10 தாண்டுவாருப்பான்னு சொல்லலாம். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் இவங்கள்ட்ட கேட்டேன், இவங்கள்ட்ட பேசினேன், பூத்துக்கு இவ்வளவு ஓட்டு, தொகுதிக்கு இவ்வளவு ஓட்டுலாம் பேசுறாங்க. அது அவங்களுடைய கணிப்பா இருக்கலாம். பட் அதை கொண்டு போய் நெரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது வந்து நல்ல அறிகுறி கிடையாது. சரி, இந்தியா டுடேவோட நீங்க சொல்லக்கூடிய ஊடகங்கள யாராச்சும் ஒருத்தர் ஓட்டுக்கு காசு கொடுத்த திமுகவை அதிமுகவை நம்ம புறக்கணிக்கணும். எப்படிங்க வாக்கு காசு கொடுப்பீங்க? தாவேகா இடத்துல வாக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. விஜய் தூய சக்தி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஜயனுடைய கட்சியினுடைய வேட்பாளர் RS முருகன், ஐ திங்க் சோ. அரப்போ நாங்க ஒரு பேட்டி எடுத்திருக்கோம். நீங்க முடிச்ச வாய்ப்பு இருந்தா அவர்கிட்ட போய் எடுங்க. தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனுக்கு பிறகு யாராச்சும் ஒரு பெரிய ஊடகம், ஒரு பிக் நெட்வொர்க், மீடியா நெட்வொர்க், யாராவது வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகளை ஏன் புறக்கணிக்கணும்னு பேசுறீங்களா? பேச முடியுமா உங்களால? இல்ல. பணம் கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டருங்க. அது ஒன்லி ஒன் ஃபேக்டர் இல்லை. அது எனக்கு தெரியும். அது சரியா தப்பா சொல்லுது, தவறான ஒண்ணுதான். அப்புறம் அதனையா நீ வந்து தப்புன்னு பேசவே மாட்டேங்கிற? அப்ப மறைமுகமான அதை ஆதரிக்கிற. விஜயை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தா இங்க திமுக ஒரு பெரிய பிளஸ் இருக்குங்க. அது ஒரு ஹிடன் அஜெண்டாங்க. அதிமுகவையும் காலி பண்ணலாம், நாம் தமிழர் கட்சியும் காலி பண்ணிடலாம். சரி, நாம் தமிழர் கட்சி கூட நீங்க ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சியா இல்லையாங்க தமிழ்நாட்டுல? எனக்கு புரியல. எதிர்கட்சிங்க அவங்க. சிட்டிங் எம்எல்ஏ. ஏங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முக அடையாளமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி, புரியுதா உங்களுக்கு? பிஜேபி சுமந்துக்கிட்டு என்னடா பண்ண போறாங்க இவங்க, அமமுகவும் இல்ல, முடிஞ்சு போச்சுரா கதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல 66-67 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு டோட்டலா தமிழ்நாடு எதிர்கட்சியா உட்கார முடியுதுங்க அதிமுகவால. எப்படிங்க முடியுது? எப்படி முடியுது? எல்லாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா கடத்தல நின்னாங்க, வேலை பார்த்தாங்க, பேசினாங்க, மக்களுக்காக பேசினாங்க. ஒரு போராட்டத்தில் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. ஏன் அந்த கட்சியை பத்தின ஒரு மதிப்பீடை கூட யாருமே முன்வைக்கல? என்ன ஆகும், அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அவருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? மற்ற எந்த கட்சிக்கும் நடக்காத ஒண்ணு சீமான் நடந்துச்சா இல்லையா? மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் மக்கள்கிட்ட பணம் கொடுத்தான். இந்த ஒரு கட்சி தாங்க மக்கள் பணம் கொடுத்தாங்க. உண்மையா இல்லையாப்பா? நம்ம ஒன்னும் சார்பு நிலை எடுத்துலாம் நம்ம பேசல, நடந்த ஃபேக்ட பேசுன்ற. விஜய் கட்சியினருக்கோ அல்லது விஜய் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கோ பணம் முட்டைய ஒரு வயசான பாட்டி தான் சுருங்கி போன இடுப்பு சுருக்கு பயிலிருந்து எடுத்து கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. சீமானு கொடுத்தாங்க, இடும்பாவன கார்த்திக் கொடுத்தாங்க.
எப்படி நடக்குது அது? அப்ப அதுதானே புதிய விஷயமா இருக்குது, அதுதானே நீங்க கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. கம்யூனிஸ்டுகள் இந்த முறை காசு கொடுத்துருக்காங்கன்றாங்க. கேள்விப்பட்டேன். ஆனா கம்யூனிஸ்ட் தான் உண்டியல் குலுக்கி மக்கள்கிட்ட போய் பணம் வாங்கி நேர்மையா ஜனநாயக ரீதியா இந்த தேர்தல் சந்திச்ச ஒரு இயக்கம். இப்போ சிக்கல் என்னன்னா, இங்க நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பெரிய ஊடகம் இதை பண்றாங்க அதை பண்றாங்களா, இந்த பெரிய ஊடகங்களுக்கெல்லாம், இந்த கார்ப்பரேட் ஊடகங்களுக்கெல்லாம் சிறு துளி அளவு கூட அறம் இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லைன்றான் நான். அது இருந்திருந்தா நீ எதை பத்தி பேசணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. தமிழ்நாட்டினுடைய பிரதானமான கட்சிகள் அவங்க இதை வச்சிருப்பாங்க. விஜய் மட்டுமே ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு அவரை மட்டுமே மையப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர் தான் அப்படின்னு பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அது உங்க விருப்பத்தை திணிக்கிற மாதிரி இருக்குது. நான் விஜய் பத்தி பேச வேணான்னு சொல்லலை, விஜய் பத்தி தாராளமா பேசுங்க, அதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பா இருக்குது, பேசுங்க. பட் அதுல ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க போறாங்கன்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அதை மே 4ஆம் தேதியே உடச்சு நம்ம பேச போறோம், உடச்சு நம்ம பார்க்க தான் போறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ண தான் பரவாயில்ல, மீட் பண்ண ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம்ல, அப்போ சொல்றேன் நான். குறிப்பா சார் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன், பரையர் சமூக வாக்குகளை நாம் தமிழர் கன்சாலிடேட் பண்ணியிருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நமக்கு வந்து ஓட்டு போட்டு முடிச்சாச்சு சார். நீங்களும் ஓட்டு போட்டீங்களா, நானும் ஓட்டு போட்டேனா, ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஓட்டு போட்டு முடித்த பிறகு இது ஆயிருக்குமா ஆயிருக்காதாங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுங்கிறது அவ்வளவு ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பார்வையா என்னவா இருக்குது, நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு, என்னவா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. உழைச்சாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரண், பேரறிஞர் அண்ணா தொடங்கி ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் சீமான், அண்ணன் தொல் திருமாவளவன், ஐயா ராமதாஸ், ஐயா வைகோவோடு எடுத்துக்கோங்க. இப்படின்னு இவ்வளவு தலைவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா பயணம் பண்ணி 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம், 6 நூற்றாண்டு காலம் பயணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால மேல வந்து உழைப்பின் மூலமா மக்களை போய் சந்திச்சு அங்கீகாரம் பெற்று அதன் பிறகு மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும், நான் நம்புறேன். அப்ப அந்த உழைப்பை செலுத்தியவர்களுக்கு மக்கள் கட்டாயமா ஒரு பிரதிபலனை கொடுப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உழைப்பு கேட்ட ஊதியம் வரும், கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவோர், ஐயோ கடவுள் சாமி அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிலீஃப் சிஸ்டம் எனக்குள்ள இருக்குன்னா, இயற்கை மீது எனக்கு ஒரு காதல் உண்டு. முற்பகல் செய்யின் பிற்பகலுடன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அது என்னன்னு கர்ம வினை. அது எனக்கு என்ன தோணும்னா, நம்ம நல்லது செய்யணும், நம்ம 4 பேர் நல்லது நினைக்கணும், அப்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் நல்லது செய்யணும்னு ஊக்குவிக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து எதிர்க்க மாட்டேன். அப்போ நம்ம பண்ணணும்னு நான் நினைப்பேன், அவ்வளோதானே. அந்த மனுஷன் காட்டுக்கு பேசினாரு, மாட்டுக்கு பேசினாரு, பறவைக்கு பேசினாரு, உயிருக்கு பேசினாரு, உணவுக்கு பேசினாரு, விவசாயத்துக்கு பேசினாரு, பூமிக்கு பேசினாரு, சாமிக்கு பேசலை அவரு. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் பேசின ஒரு ஆளை ஒரு சிஸ்டம் வந்து கைவிடாதுன்ற ஒரு ஹோப் இருக்கலாம். அது எத்தனை பர்சன்டேஜ் வரும்? நிறைய பேரை கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ரிட்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறேன், அதுவே ஒரு பெரிய சாதனைங்கிறாங்க. அண்டு சீமான் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா நம்புறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு டஃப்பாக தான் இருக்குதுன்றாங்க. இது ரெண்டும் நடந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வலிமையை சேர்க்குன்றது தான் பொதுவான ஒரு பார்வையா இருக்குது. ஏன்னா அவர் உள்ள போனாருன்னா நடக்கிறது வேற, கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, டோட்டலா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. விசிகா காலிங்க, நாம் தமிழர் காலிங்க. இது வந்து உங்க விருப்பத்தை நீங்க திணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நான் அப்படிதான் பார்க்குறேன். குறிப்பா சார், இப்போ திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து தாவேகா ரொம்ப நாளா செட் செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தாங்க. களத்துல அதிமுக எப்பவுமே இந்த சோசியல் மீடியால அந்த அளவுக்கு பெருசா அவங்க விஷயத்த காட்ட மாட்டாங்க. ஓட்டு அன்னைக்கு போய் ஓட் போட்டு வந்துருவாங்க. ரிசல்ட் அன்னைக்கு தான் அதிமுக முழு பவர் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் போகிறோன்னு வைங்களேன், தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திமுக நாம் தமிழ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, நாங்கள் தான் அடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறேன். யாரு? தாவேக்கா சொல்கிறோம். இல்லை, அது எல்லா கட்சியும் எடுக்க ஒரு வியூகம் தானங்க. தாவேக்கா ரொம்ப பெருசாக தெரியுது. அதெல்லாம் ஆமாங்க, ஒரு பெரிய நட்சத்திரங்க அவரு. நீங்கள் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க,
தாவேக்காங்கிற கட்சியை சரண ஆரம்பிச்சிருந்தாலும் அருள் ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்க பேசியிருப்போம். நம்ம வாய்ப்பே கிடையாது. விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் யாரு? ஒரு பெரிய கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில உழைச்சு கஷ்டப்பட்டு மேல வந்து அதனால ஒரு பர்சன்டேஜ் கூட விஜயை திட்ட முடியாது. நிச்சயமா விஜயனுடைய உழைப்பும் விஜயனுடைய நடிப்பும் விஜயனுடைய அர்ப்பணிப்பும் சேர்ந்ததுதான் அவரை வந்து ஒரு பெரிய திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாரா ஒரு உச்ச நட்சத்திரமா கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதனால அவனும் மாற்று கருத்து இல்லை. யார் சொன்னது மாற்று கருத்து இருக்குன்னு? உண்மையிலேயே சூப்பருங்க விஜய். அதுல அப்போ அந்த 30 ஆண்டு கால அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்குள்ள வந்து அதை அறுவடை பண்றேன்னு சொல்லும் போதுதான் இப்படி இருக்கிறாருன்ற எண்ணம் நமக்கு இருக்கு. இப்போ இது சரியா தப்பா, சட்டப்படி நியாயமா நியாயம் இல்லையா, அறப்படி சரியா தப்பான்னு விவாதிப்பதற்குள்ள போறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்சி ஆரம்பிச்சாரு, பேர் அறிவிச்சாரு, மக்களை கூட்டு வந்தாரு, 41 பேர் சுத்த போனாங்க, திருப்பி அவர் வெளியில வரல, ஆட்சி பூச்சிட்டு கத்துறாங்க, திருப்பி மக்கள் வராங்க, திருப்பி அவர் பாக்குறாரு, திருப்பி கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் பழி போடுவீங்களான்னு கேட்கிறாரு. ஸ்டாலின் அங்கிளுங்கிற, எடப்பாடியை தூர போடுற, சீமானை கண்டுக்கிறது கிடையாது, பிஜேபி எதிரிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா பிஜேபி பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு ஓட்டு ஊத்தி முடிஞ்சு போயாச்சு. அவங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும். இப்ப யார் ஆட்சியில் இருக்கா? திமுக தான் பேசுவார். இப்போ நாம் தமிழர் கட்சி திமுகவை அதிகமா எதிர்க்குதா இல்லையா? ஏன் திமுக அதிகமா எதிர்க்கிறாங்க? அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. ரெண்டாவது, தத்துவத்தின் வேர் திமுக தான் இருக்குது. இன்னைக்கு திமுக வாரிசு அரசியல், ஊழல் மலிந்த அரசியல், மிக பிற்போக்குத்தனமான கொள்கை சமரசம் செய்து கொண்ட ஆட்களை முன்னணியில வச்சிருக்கக்கூடிய கட்சியா இருக்கிறதெல்லாம் விமர்சனம் வேற. இந்த சேகர் பாபுனா திராவிட இயக்கத்தின் குன்றா? இல்ல ஐயா ரகுபதி வந்து திராவிட இயக்கத்துடைய வழி வந்த வாரிசா? அவர் ராமரின் வாரிசு தான் ஐயா ரகுபதி. ராமரோட ஆட்சி தான் நடக்குதுன்னு. ராமருடைய நீட்சி தான் சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னாரு. யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசியிருப்பீங்க? இல்ல, வாயே திறக்கல யாருமே. இப்போ சிக்கல் எங்க இருக்குன்னா, திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்தோட ஊற்றுக்கண் வந்து திமுக தான். நீங்க 1000 சொன்னாலும் சொல்லாட்டியும். அப்ப அதை அடிக்கணும்னா சீமானுக்கு திமுக எதிர்ப்புங்கிறது கூடுதலா தேவைப்படுது. அவ்வளவுதானே, வேற எதுவும் கிடையாது. அப்ப அதை விஜய் கேடுக்கிறார். நீங்க அது சரி தப்புன்னு உள்ள போக முடியாதுப்பா. அவங்க நோக்கம் திமுகவை அழிக்கணும் அல்லது திமுகவை ஒழிக்கணும், நான் ஆட்சிக்கு வரணும், அப்ப திமுகவை தான் அவங்க அடிப்பாங்க. அதுல ஒன்றும் இதுல எதுவும் இருக்கா இப்படிலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒன்று தானே. புரியுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ விஜய் அவரோட கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களா பல பேர் சொன்ன விஷயம் வந்து பட்டியல் சமூக வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், அப்புறம் புதிய வாக்காளர் வாக்குகள் வந்து பிரிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தலில் அது யாருக்கிட்ட அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? எதை பிரிச்சு எந்த கட்சியில இருந்து பிரிப்பாருன்னு யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து அது எல்லாமே ஒரு 22 lakhs கிட்ட யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஐ திங்க் ஸோ. எல்லாமே விஜய்கிட்ட போல. விஜய்கிட்டையும் போயிருக்குன்னு சொல்லுங்க, திமுகவும் போயிருக்கு, நாம தமிழர் கட்சிக்கும் போயிருக்கு, என்டிஏவுக்கும் போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சைடில் ஒரு பாக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. அண்ட் பட்டியல் சமூக வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் கையிலையும் இருக்குது. நீங்கள் வந்து அவரை வந்து உதாசீனப்படுத்திட முடியாது. திமுக கிட்ட போயிட்டாரு அதனால மக்கள்லாம் தூக்கி தூரம் போட்டுரும் அப்படிலாம் மக்கள் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் பேர் எடுத்துருக்கலாம். அவருக்கு வெற்றியா தோல்வியாங்கிறது தெரியல தான், டஃப்பாக தான் இருக்குது அவருக்கு. 7மே டஃப்புங்க அவருக்கு. 1 மட்டும் தான் ஈஸி. 1 காங்கிரஸ் கொடுத்து விட்டாரு அவரை தூக்கி போய். 7மே டஃப். அவராக நின்றுருக்கலாம் காட்டுமன்னார் கோயிலில், பிரஷர் பண்ணி அவரை தூக்கி போட்டாங்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 7மே டஃப் எனக்கு கேட்டிங்கன்னா. அதுவும் பண்ருட்டிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கட்டாயமாக தோல்விங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, உண்மையாக போயான்னு தெரியாது. அப்போ என்னன்னா, திருமாவளவன் அப்புறம் வந்து சீமானு அப்புறம் இன்னும் பலர் இவங்களுக்கெல்லாம் நம்பியிருந்த ஓட்டு மொத்தமும் விழவே விழாதுன்னு பேசக்கூடாது. அப்போ கலவையாக தான் பிரியுது. அதில் யாருக்கு மெயினாக பிரியுது? இப்போ நீங்கள் சொன்ன வரிசையாக பாருங்கள், யூத்து, தலித்து, பெண்கள், கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இல்லையா? இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் யார்கிட்ட இருந்துருக்குது? திமுக கிட்ட. அங்கேருந்து பிரியுது. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ரொம்ப அதிகமாக இங்கேருந்து பிரிஞ்சுதுன்னா அது அதிமுக கூட ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறாங்க. புரியுது, சொல்றது புரியுதா? அதில் எது ரொம்ப கெடுவாய்ப்பாக போய் முடியும்னா, இங்கே பிரிக்கிறாரு அதை விட இங்கேயும் பிரிக்கிறாருன்னா அது அதிமுகவும் அப்போ திமுக ஸ்வீப்பு. 2 சினாரியா சொல்லியிருக்கேன். இது வந்து இது இல்லை, இப்படி நடக்கலாம், என் முடிவு கிடையாது.
2 நடக்கலாம். ஒன்று திமுக அதிமுகன்னு போத்தா பிரிச்சு, அல்லது 2 பேர்ட்டையும் போத்தா பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 2 பேர்ட்டையும் போத்தா பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது திமுக திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக மட்டுமே பிரிக்கிறான மாதிரி ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ என்டிஏவுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. இவர் வந்து இந்த முறை ஆளுங்கட்சி அமர முடியாது, எதிர்கட்சியாகவும் அமர வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அவர் வேண்டுமானால் ஒரு தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது, இவ்வளவுதான். அது வாய்ப்பு இருக்கிறது. இது 3 தான் விஜய்க்கு நடக்கும். திரு சீமான் அவர்களுக்கு அவர் தொகுதியில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது, அவங்களுடைய பர்சன்டேஜை ரிட்டைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது, அவ்வளவுதான். திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதிமுகவுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனா சார், இப்போ இதை கடந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்லலாம். அவர் சொல்றாரு சீமான் அவர்களை விசில் சின்னது தான் வாக்களிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. தவேகா கட்சிக்காரங்க ஒன்று என்ன சொல்றாங்க, ஐஏஎஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருச்சு, திமுக கூப்பில் தான் போகுது, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உளவுத்துறையை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் இருக்குது. 2 பேரும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஒருத்தர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சார், அவர் தாவேக்காலே சேர்ந்துட்டார், கட்சியில் இருக்கிறாரு. பட் என்னன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அந்த வார்த்தை. அந்த ஏன் சொல்கிறாங்க, அவர் போய் குசலுக்கு ஓட்டு போட்டாரு, நான் பார்த்துட்டேன், அந்த வீடியோவை பார்த்துட்டேன் அப்படின்றாரு. அது ஒரு ஃபேக் வீடியோ, ஃபேக்காக பரப்பட்ட ஒரு வீடியோ, அது ப்ரொபகண்டா வீடியோ, அது தப்பாக ஃபேக்காக ரெடி பண்ணி போடப்பட்ட வீடியோ, தப்பான வீடியோ அது. அதை பார்த்துட்டு அவர் வந்து சீமானும் விசில் தான் போட்டது நல்லா இருக்குது, இல்லை நான் சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒட்டுமொத்த கொள்கையையும் வியர்வையாக சிந்தி களத்துக்கு போய் மக்களோட சந்தித்து போராடி தான் தொகுதியில் போய் ஓட்டு போடும்போது எப்படிங்க போய் கை விசிச்சு போய் ஊற்றும்? புரியுது. மனநோயாளியாக கூட அதை பண்ண முடியாது. இன்னொன்று, மேலே தான் அவர் போட்டார், டாப்பில் தான் இருக்குது அவங்களோட சின்னம். ஃபஸ்ட்டு 10 இடத்துல 40-50 தொகுதி மேலே இருந்துருக்குது நாம் தொடர்பு, தெரியுமா உங்களுக்கு? இப்போ அங்கே போய் தான் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமே அப்படின்னு. இன்னொருத்தர் தாவேகா நிர்வாகி தான், அவர் ஆனந்தஜித்னு ஒரு தோழர். அவர் வந்து ஐஎஸ் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. தெரியல ஐஎஸ் ஏன் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2-3 இடங்களில் வந்து அவர் நிர்வாகியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அவர் நிர்வாகியாக இருக்கிறாரு, ஒரு வேளை வேறு ஏதாவது கேட்டிருக்கலாம், எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பர்சன்டேஜெல்லாம் பற்றே ஐஎஸ் தான் பேச மாட்டாங்க. ஐஎஸ்ஓ இதுவாகிடுச்சு கூப்பிட உட்கார போகிறாங்கன்னா ஐஎஸ் தான் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ஐஎஸ் யாருன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா. புரியுது. அப்போல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அதை அவர் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, நீங்கள் எதுவுமே யூ கனாட் ஜட்ஜுங்க, நீங்கள் போய் இதை வந்து வெரிஃபையும் பண்ண முடியாது பண்ணாங்களா இல்லையாண்ணா. ஆமாம், யோசிச்சு பாருங்கள், பொதுவாக யோசிச்சு பாருங்கள், நல்லா கவனித்து உத்து பாருங்கள். தாவேக்காக்கு போட்ட எல்லாரும் தாவேக்காக்கு போட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, மற்ற கட்சிக்கு போட்ட யாரா மற்ற கட்சிக்கு போட்டோன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ அவங்கள யாருக்கு போட்டிருப்பாங்க? மற்ற 3 கட்சிகளை தான் போட்டுருவோம். அப்போ அவங்கள பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? பல்லர்களுக்கு தெளிவாக. நன்றி.